ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். சங்கீதம் 17:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் பல தீர்மானங்களை எடுக்கிறோம். உடுப்பது, சமைப்பது போன்ற சாதாரண காரியங்களுக்கும் பிள்ளைகளுடைய மேற்படிப்பு, வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள் போன்ற மிக முக்கிய தீர்மானங்களும் உண்டு. சிலருக்கு தீர்மானங்கள் என்ற உடனே புத்தாண்டு தீர்மானங்கள் தான் ஞாபகத்திற்கு வரும். ஆண்டவரே, புத்தாண்டில் நீர் என்னை ஆசீர்வதிக்கும்படி நான் ஒழுங்காக வேதம் வாசிப்பேன், ஒழுங்காக ஜெபம் செய்வேன், ஒழுங்காக ஆலயத்துக்கெல்லாம் போவேன் என்று சொல்லிவிட்டு சில நாட்கள் கழிந்தவுடன் தீர்மானங்கள் அனைத்தையும் காற்றிலே பறக்க விட்டு விடுகிறார்கள். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு தீர்மானம் செய்யும் போது கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். தேவன் எங்களோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி யாக்கோபு பொருத்தனை பண்ணி கொண்டான். அவனை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் செலுத்திய பொருத்தனைகளை நாம் அறிவோம். நாம் கர்த்தருக்கு காணிக்கை தர தீர்மானிக்கும் பொழுது நிபந்தனை ஏதும் இல்லாமலேயே தசமபாகம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். தாவீதைப் போல உமது கட்டளைகளை நான் தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என தீர்மானம் எடுங்கள். வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் நிச்சயமாகவே பாக்கியவான்களாய் விளங்குவார்கள். தானியேலை போல ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தேவ பிள்ளையே, உங்களுடைய தீர்மானம் என்ன? கிறிஸ்துவை நேசிப்பதை குறித்தும் அவருக்கு ஊழியம் செய்வதை குறித்தும் தீர்மானம் எடுத்து கர்த்தரோடு நெருங்கி வாழுங்கள். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்களின் அன்றாட ஜீவியத்தில் உம்மோடு சேர்ந்து வாழ பிரியமில்லாமல் நித்திய ஜீவியத்தில் உம்மோடு வாழ்வது எப்படி முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் உம்மோடு சேர்ந்து வாழும் தெய்வ பயமுள்ள வாழ்வை எங்களுக்கு இன்று கற்றுத்தாரும். ஆண்டவரே, உலகம் எங்கும் உள்ள உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் சமாதானமாய், ஆரோக்கியமாய், பாதுகாப்பாய், பரிசுத்தமாய், ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் உமது வார்த்தையை மனதில் இருத்தி அபியாசப்படுத்தி அனுதின வாழ்வின் கடமைகளில், செயலில், சமூக வாழ்வில், குடும்ப உறவில் செயல்படுத்தி ஆசீர்வாதமாய் வாழ கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களில் தேவ ஆசீர்வாத நிறைவாய் பெருகவும், குடும்ப தேவைகள் சந்திக்கப்படவும், ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வருமானம், பொருளாதாரம் மேன்மையடையவும், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், மற்றவர்களுக்கு இறங்கி நன்மை செய்கிறவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், பள்ளி, கல்லூரி, பேருந்துகள் விபத்தின்றி பாதுகாக்கப்படவும், தூதலின் காவலை தந்தளவும் ஜெபிக்கிறோம். அப்பா, புதிதாக தொழில் துவங்குகிறவர்கள், வாகனம் வாங்குகிறவர்கள், வீடு மனை வாங்குகிறவர்களுக்கு ஏற்ற உதவியும் ஆலோசனையும் வழங்கிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கடன் சுமையினால், மனபாரங்களினால், தீய பழக்கங்களினால், கூடாத நட்புகளால் மனம் வேதளித்து தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிறவர்கள் மனமாற்றம் அடையவும், விடுதலை பெறவும், பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உருக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் மக்களுக்கும், இயற்கை சீற்றங்களினால், மழை வெள்ளத்தினால், மண் சரிவினால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கும் ஆறுதலும் சமாதானமும் தந்தள்ளி பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பண ஆசையோடு கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவர்கள் சேவை மனப்பான்மையுடன் உண்மையுடன் செயல்பட வழி நடத்துங்க. ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், அரசு பணி செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து மன உளைச்சல் இன்றி வேலை செய்ய வழி நடத்துங்க. அப்பா, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும், மூடப்பழக்கத்திலிருந்து மனம் திரும்பவும், விடுதலை பெறவும், ஆட்சி பொறுப்பில் உள்ள ஆலோசனைக்காரர்கள், உயர் அதிகாரிகள் லஞ்சம் ஊழலுக்கு துணை போகாமல் உண்மையுள்ளவர்களாக செயல்பட வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், தடைகள் அகலவும், தடையா இருப்பவர்கள் எச்சகரை குறித்து சாட்சி சொல்லவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.